ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயே கூட அப்ளை பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ கூட அப்ளை பண்ணலாம். முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணி ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் வந்து சென்னை ஜோன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை பெங்களூர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி பெங்களூர், செகண்டராபாத் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி செகண்டராபாத், எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை நார்த்தில் எங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி மும்பையோ ஏதோ ஒன்று எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆர்ஆர்பி சென்னை கொடுத்துட்டேன். கூகுளில் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளதில் உள்ளே போகணும். போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே 3 டாட் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டெஸ்க்டாப் சைட் வந்து டிக்கில் இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் இல்லைனா அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அப்ளை பண்ண வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டக்கப்புறம் இங்கே இருக்கும் பாருங்கள், சென் நம்பர் 6 2025 இருக்கான்னு பாருங்கள். அதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அக்டோபர் 21லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்டிபிசி கிராஜுவேட் லெவல். இங்கே கிளிக் இயர் அப்ளை ஆன்லைன் இருக்கா, இதை கொடுக்க போகிறோம். இதை கொடுத்தக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே லேட்டஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 21 அக்டோபர் 2025 இருக்கா, இங்கே அப்ளைன் இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் நீங்கள் இருந்தால் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லை நீங்கள் புதுசாக தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரயில்வேல அப்ளையே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண போயிடலாம். இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போயிடலாம். சரிங்களா, பாஸ்வேர்டு எடுத்து. இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கா, முதல்ல அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே, அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி, எந்த கண்ட்ரி, இந்தியா. அடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக கொடுக்கணும். நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம், பட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை மட்டும் எடிட் பண்ணவே முடியாது. சரிங்களா, ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது மாறவே மாறாது. அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்கணும். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் தேவை, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா, அடுத்து வந்து இமெயில் ஐடி தேவை, அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கா, அந்த ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் சைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணவே முடியும். இப்போ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபுல் நேம்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதை அகைன் வந்து ரீடைப் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் இன்கேஸ் உங்கள் பேர் வந்து உங்கள் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பேர் நிதிஷ்குமார் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ்குமார் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும் மார்க் ஷீட்டில். மார்க் ஷீட்டில் இன்கேஸ் நிதிஷ் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு இருந்தால் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி, பின்னாடி இருந்தால் பின்னாடி, அதே மாதிரி. அதுக்கப்புறம் நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், நீங்கள் வந்து பேர் மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இருக்காது, நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் 2 முறை கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கொடுத்துருங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே தான் கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தை ரீடைப் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் ரீடைப் பண்ணிடுங்க. மதர் நேமையும் ரீடைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுங்க. இமெயில் கரண்ட்டில் வேலிடில் இருக்க இமெயில் கொடுங்க. அந்த இமெயில் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா, அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அகைன் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு வேலிடான மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கும் ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் ஓடிபி வரும். அதையும் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணக்கப்புறமா வந்து ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணணும். உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் இருந்தால் வெரிஃபை த்ரூ டிஜிலாக்கர்னு கொடுங்க. இன்கேஸ் டிஜிலாக்கர் இல்லைனா வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு கொடுங்க. இப்போ வந்து உங்களோட இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அதையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிடுங்க.
இப்போ வந்து நீங்கள் வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்களா, என்ட்ரு பண்ணிட்டக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ஓடிபி வந்து வரும். வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதில் கம்பல்சரி ஸ்மால் லெட்டரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இது எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி சேர்ந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து அகைன் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஒரு வாட்டி ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் அப்படியே வரும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்குள்ள. இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுறீங்களா, அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணக்கப்புறம் அகைன் வந்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. அப்படி இல்லைனா இமெயில் ஐடி, அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த பேஜ் வரும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ரீட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துடுச்சா? இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் செலக்ட் த ஆர்ஆர்பி ஃபார் விச் யூ விஷ் டு அப்ளை. எந்த ஆர்ஆர்பி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து சென்னை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி. ரயில்வே சைட்லேருந்து என்னை வந்து இது வரைக்கும் டிபார் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பண்ணல அப்படின்னு சொல்லி டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லா டீட்டெயிலும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப கொடுத்ததை வச்சு எல்லாமே வந்து வந்துடும். ரிமைனிங் எதெல்லாம் வந்து இல்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் டங், தமிழா, இந்தியா, உங்களோட மதர் டங் கொடுத்துட்டு எக்ஸாமு நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷு இல்லை தமிழ் எதில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பர்மனெண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1, ஐடென்டிஃபிகேஷன் 2 2 கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட் விசிபிள் மார்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல உள்ள ஏதோ ஒரு மச்சமோ இல்லை தழும்போ அதை வந்து கொடுக்கணும். இப்போ என் கையில் வந்து ஒரு மச்சம் இருக்குன்னா ரைட் ஹேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் வந்து மூவ் அட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் எனக்கு வந்து ஏதோ தழும்பு இருக்குது முகத்தில் அப்படின்னா, இன்கேஸ் என் மூக்கில் வந்து ஏதோ தழும்பு இருக்குன்னா ஸ்கேர் அட் மை நோஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துடணும். சரிங்களா? 2 இது கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் 2 மச்சமே கூட கொடுக்கலாம். மோல் அட் இன் மை லெக் அந்த மாதிரி கொடுத்துருங்க. எந்த லெக், ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துறதுக்கப்புறமா வந்து கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வரீங்களா, எஸ்சியில் வரீங்களா, எஸ்டியில் வரீங்களா, இல்லை ஓபிசியில் வரீங்களா. இன்கேஸ் நான் ஓபிசின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓபிசி கொடுத்ததுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓபிசியில் நீங்கள் வரீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயரை சூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட பேரண்ட்ஸோட சம்பளம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரிமி லேயரில் வந்துடுவீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓபிசி சர்டிஃபிகேட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலிடான டேட்டில் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நேம் ஆஃப் த கேஸ்ட்டு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் உங்களோட கேஸ்ட் வந்து இருக்கும். அந்த கேஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணது, உங்களுக்கு தாசில்தாராக இருந்தால் தாசில்தார் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, தமிழ்நாடு. அதுக்கப்புறமா வந்து எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னு அதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த டேட்டையும் கொடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னைன்னு கொடுத்தாச்சு. அட்ரஸ் வந்து உங்களோட வீட்டு நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நம்பர் என்ன அதெல்லாம் போட்டு அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மறுபடியும் இங்கே இன்னொரு வாட்டி ஃபில் பண்ண தேவையில்ல. ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. அது அப்படியே இங்கே வந்துடும். சரிங்களா? அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ், அதுக்கும் வந்து நோனா நோன் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸில் வரீங்களான்னு கேட்குறாங்க. நோ. ஆல்ரெடி நீங்கள் வந்து ரயில்வே எம்ப்ளாயா, ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ், நோனா நோ. அதுக்கப்புறமா வந்து நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இதே வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே இல்லாமல் வேறு எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இது ரொம்பவே முக்கியமானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இன்கேஸ் நீங்கள் ஒரு நெட் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட நேமு, அதுக்கப்புறமா வந்து அக்கௌண்ட் நம்பரு, பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்க் நேம் கொடுத்துருங்க, பேங்க்கோட அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களோட 10th குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களோட டிகிரியோட குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணுன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நேம் ஆஃப் த கோர்ஸ் ஆஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, தமிழ்நாடு. அதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, சென்னைன்னு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேமு, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியும்னா எஸ்ன்னு கொடுங்க, தெரியாதுன்னா நோன் கொடுங்க. கொடுத்துட்டு ஆடு கொடுத்துருங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அகைன் வந்து யூஜி ஆட் பண்ணக்கப்புறம் அகைன் வந்து குவாலிஃபிகேஷனில் மறுபடியும் ஆட் பண்ணி உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் யூஜி கொடுத்தாலே போதும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பெக்ஸோ இல்லை கண்ணாடியோ, நீங்கள் ஸ்பெக்ஸு வியர் பண்ணுற ஆளாக இருந்தால் கூட ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க. லைவாக இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட்லாம் டிசைனாலாம் இருக்க மாதிரி பண்ணாதீங்க. ப்ளைனாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ் கலர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுங்க. பேக்ரவுண்டும் உங்களோட ட்ரெஸ் கலருமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு கலராக இருக்க மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஃபேஸ் வந்து ஒரு கார்னரில் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முடியை வச்சு மூஞ்சை மறைக்கிறது, நிழல் பாதி மறைக்கிறது. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கணும். உங்கள் ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் நல்லா ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பாருங்கள். பாதி முகம் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லாமல், அதே மாதிரி கேப்பு அதெல்லாம் போடாதீங்க. அப்படிலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. பக்காவாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல்னு கொடுத்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து லைவாக அப்படியே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபோட்டோ எடுங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து கரெக்டாக எடுங்க. ஆல்ரெடி நானும் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன இங்கே போட்டிருக்குன்னு. அதுக்கப்புறமா சிக்னேச்சரும் அதே மாதிரி எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சருக்கும் சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பெனில் தான் எழுதணும், ஒயிட் பேப்பரு. அந்த ஒயிட் பேப்பரில் அந்த பிளாக் பெனில் நீங்கள் போடுற சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. எம்எம்மில் கொடுத்துருந்தா எவ்வளோ டைமென்ஷன், இல்லை பிக்சலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த டைமென்ஷனில் இருக்கணும். அதே மாதிரி கேபி வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 49 கேபிக்குள்ளே இருந்தால் தான் சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணக்கப்புறமா சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். பட் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 வாட்டி வந்து கண்ணை பிளிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இங்கே ஒரு சர்க்கிள் வருது, அந்த சர்க்கிளில் உங்கள் ஃபேஸ் வந்து நிற்கணும். இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஆர்டரில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் வந்து லெவல் 6 போஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து லெவல் 5 போஸ்ட் வைங்க. ஸோ லெவல் 6 போஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வேணும்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு வைங்க, இல்லை சிசிடிஎஸ் வேணும்னா சிசிடிஎஸை ஃபஸ்ட்டு வைங்க. இன்கேஸ் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ வேகன்சி இல்லை அப்படின்னு நினைப்பீங்க, ஃப்யூச்சரில் கூட வேகன்சி வந்து போடலாம். ஸோ அது வேணும்னா அதை ஃபஸ்ட்டு வைங்க. இன்கேஸ் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு வேகன்சியே வரலனா உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா
கூட்ஸ் கார்டு வேணுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை கூட்ஸ் கார்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் வேணும்னா ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து சீனியர் கிளர்க் வேணுமா ஃபஸ்ட்டு, இல்லைனா வந்து அக்கௌண்டன்சி போஸ்ட் ஃபஸ்ட்டு வேணுமா, அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதான் போஸ்டிங் வந்து நீங்கள் முதல்ல அந்த 6 போஸ்ட்டில் எது ஆர்டர் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைட் பண்ணி வச்சுட்டு எது ஃபஸ்ட்டு வேணுமோ அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க, எது செகண்ட் வேணுமோ அதை செகண்டாக கொடுங்க. அந்த எல்லா போஸ்ட்டையுமே வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற ஒரு போஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மீதியை சூஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேமெண்ட்டு கேட்கும். நீங்கள் வந்து யூஆரில் வந்தீங்கன்னா யூஆர் மேல் இல்லை ஓபிசி மேலாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து 500 ரூபா. மற்ற எல்லாருக்கும் ஃபீமேலாக இருந்தால் ஃபுல்லாகவே 250 ரூபா. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் 250 ரூபா. சரிங்களா? பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் 3 மாதத்துலேயோ ஒரு 4 மாதத்துலேயோ எக்ஸாம் வரும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரிங்களா? பாய் பாய் மக்களே. டேக் கேர்.